ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அபிராஜேஷ் லைஃப் ஸ்டைல். ஸோ நீங்கள் நம்ம இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூஸ்வலாக நம்ம வந்து லெமன் வாட்டர் நம்ம குடிப்போம். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வேறு ஒரு ஆல்டர்னேட் ஒரு ட்ரிங்க் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஜாலியாக வந்து ஜிம்மில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதை மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஓட்டாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டன் நம்மளோட டயட் பிளான் இருக்குது. ஸோ நம்ம டயட் வீடியோவும் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோம்பு கொஞ்சம், சீரகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, அப்புறமா மஞ்சத்தூள். இது வந்து கடையில் வாங்கின மஞ்சத்தூள் இல்லை. ஸோ ரியல் மஞ்சளை வந்து நம்ம இடித்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இது. ஸோ கூட கொஞ்சம் சுடு தண்ணி. ரொம்ப சிம்பிளான ட்ரிங்க், பட் ரொம்ப பெனிஃபிட் இருக்குது இதில் குடிக்கிறதுனால. நம்ம வந்து ஒரு ஃபேட் பேர்ன் ஆகிற ஒரு ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப வந்து எப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபேட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான இது ஒரு. ஆனால் நமக்கு வெறும் சுடு தண்ணி தான், ஒன்றும் பெருசாக நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், இது 3 தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் சூப்பராக வச்சு பார்த்துருந்தோம். அது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட் ஒன். ஸோ இதுதான் இப்போ குடிக்கலான் இருக்கோம் 2 பேருக்கும். அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேஸ். செம்ம சூடு சூடா. அப்புறம் நான் என்னோட ஃப்ரூட் டயட், தேங்க்யூ. ப்ரீ ஒர்க் அவுட் ஃப்ரூட் டயட். நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் போகிறோம். இன்றைக்கி நம்ம டயட் வந்து ஃப்ரூட் டயட் வந்து இதுதான். இன்றைக்கி இதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 8லேருந்து 12 வரைக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம ஃபுல் பாடியை வந்து வார்ம் பண்ணி மசில்ஸை வந்து இப்போ நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். வார்ம் பண்ணும்போது நம்ம ஒரு 20 செகண்ட் வந்து கேப் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். நீங்கள் ஆனால் நீங்கள் வார்ம் பண்ணும்போது 20 செகண்ட் வந்து கேப் எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்படியே கம்ப்ளீட்லாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. வார்ம் அப் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கிப்பிங் ஆடினாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் ஜஸ்ட் ஒரு 10 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னால 10 தான் பண்ணேன். பட் அந்த 10 பண்ணதே ஹோல் பாடி பயங்கர ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்டில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தென் வாக்கிங் கிளம்பிட்டேன். வாங்க, நம்மளோட வாக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 ஹவர் சாலிடாக நடக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக 1 ஹவர் நடக்க போகிறேன். நடந்துட்டு தான் எனக்கு கவுண்ட் வந்து 1944 கவுண்ட் பண்ணிக்கிறேன். 10,000 ஸ்டெப்ஸ் முடிச்சுட்டு தான் இறங்குறேன். ஷியூராக 10,000 ஸ்டெப்ஸ் முடிக்காமல் இறங்க மாட்டேன். அவ்வளோதான். ஸோ அபிராமி வந்து த்ரெட்மில்லில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னோடய ரெகுலர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் கொஞ்சம் பாடி வந்து ஷேப்பப் பண்ணலாம் அப்படின்ற இதில் இறங்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம உடம்பு குறைக்கிறனாலே எல்லோரும் வந்து பார்க்கும்போது என்ன வீக் ஆகிட்டேன்னு சொல்லும்போது என்னடா அதுன்ற மாதிரி தோணுது. ஸோ நம்ம அப்படியே வந்து அதனால தான் 3rd மந்த் நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 3rd மந்த்லேருந்து நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் டயட்டோட சேர்த்து அப்படின்ட்டு. ஸோ டயட்டில் எந்த சேஞ்சுமே கிடையாது, நம்ம ரெகுலர் டயட்டு தான். ஸோ நம்ம எதுவும் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், சுகர் அது மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு கிடையாது. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே தெரியும்.
பார்க்காதவங்களும் வீடியோ பாருங்கள், நம்ம என்ன டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. நம்ம ரெகுலர் டயட்டு தான். ரிலாக்ஸாக அப்படி பார்க்கலான்னு விண்டோவை திறந்து பார்த்தா ரெண்டு கிளி அங்கே ஜாலியாக இருக்குது பாருங்க. இப்போ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து சப்போட்டா சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எந்த ஃப்ரூட் சாப்பிட்றாம தான் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணுங்க. சம்டைம் பார்த்திங்கன்னா புழு இருக்கும் அதில். மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காய், நிறைய பாவக்காய், அப்புறம் ஒரு கப் தயிர். ஸோ இதான் நம்மளோட மதியானம் லஞ்சுக்கான டயட். மறக்காமல் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்கள். நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா 4 அவிச்ச முட்டை தான் சாப்பிட்லாம். இந்த முட்டையை நல்லா அவிச்சிட்டு கட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு பெப்பரு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு அப்படியே சாப்பிட்ருவேன். இப்போ நைட்டுக்கு என்னோடய டின்னர் இதுதான். ஸோ இன்றைக்கி எனக்கான டயட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட் டின்னருக்கு ரொம்ப சிம்பிளான டயட் தாங்க, ஆனால் சூப்பராக இருக்கும். நல்ல ஹை ப்ரோட்டீன் டயட் இது. செய்யறதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ் அது அப்படியே பரட்டி போட்டோம்னா அப்படியே ஜம்முன்னு ரெடி ஆகிடும். நம்ம நார்மலாக குழிப்பணியாரம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி இது முட்டை குழிப்பணியாரம் இப்படி கூட சொல்லிக்கலாம், புரோட்டீன் குழிப்பணியாரம் கூட சொல்லிக்கலாம். அவ்வளோ சிறப்பான ஒரு டயட் இது.